ஹாய் நண்பர் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னா, அமீர் கான் ஜெனிலியா நடிச்சு இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கிற சிதாரே ஜமீன் பர் மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவான அமீர் கான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பேஸ்கெட் பால் கோச்சா இருப்பாங்க டெல்லியில. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சா ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரம் ஹெட் கோச்சுக்கும் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி முட்டிக்கும். இந்த சமயத்துல ஹெட் கோச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டைன்னு சொல்லி கூடுவாங்க. சில பேர் ஹிந்தியில் டிங்குங்குவாங்க, இல்லைன்னா பட்லாம்பாங்க. ஸோ அப்படி சொன்னதான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்பவே கோபம் வரும் நம்ம ஹீரோவுக்கு. இதனால் கோவப்பட்டு ஹெட் கோச்சை பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. இதனால் ஒரு பக்கம் சஸ்பெண்ட் ஆக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டென்ஷனில் குடிச்சிட்டு காரை கொண்டு போய் இடிக்கையும் அதுவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இப்போ கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்காம அதுக்கு பதிலாக கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு இன்டெலிஜுவல் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோச்சும் 3 மாதம் கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிடுவாங்க. நார்மல் பர்சனுக்கு கோச்சிங் கொடுக்குறதுனா கூட ஓகே, ஆனால் இவங்களுக்கு எப்படிடா சொல்லி கொடுக்குறதுன்னுட்டு ஒரு பக்கம் டென்ஷன் வேற. அதையும் தாண்டி அவங்க ஒன்று சொல்லி கொடுத்தா, அதையும் தாண்டி நம்ம ஹீரோ ஒன்று சொல்லி கொடுத்தா அவங்க பாட்டுக்கு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிச்சல் உண்டாக்கும். சின்ன பசங்க மாதிரி வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மா பார்த்தீங்கன்னா உன்னையும் கூட தான் நீ கட்டையா இருக்கான்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் இதில் சேர்க்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் அழுது அடம்பிடிச்சி உனக்காக சப்போர்ட் பண்ணதுனால தான் சேர்த்துக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் உனக்கு சப்போர்ட்டுக்காக வந்து நானாவது இருந்தேன், அவங்களுக்கு சப்போர்ட்டா நீ தான் இருக்கணும்னு சொல்லியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேற வழியே இல்லை, இதை செஞ்சுதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிக்காம செஞ்சாலும் போக பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கூட அவ்வளோ கனெக்ட் ஆயிருவாங்க. அதே மாதிரி அமீர் கானோட ஒய்ஃபா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிலியா நடிச்சிருப்பாங்க. என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் அதை பற்றி பேசினாலே நம்ம ஹீரோ கோவப்படுவாங்க. இதனாலவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு நேஷனல் டோர்னமெண்ட் வரப்போகிற விஷயம் தெரிஞ்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு டோர்னமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணாங்களா இல்லையா, ஜெனிலியாவோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அமீர் கான் அவங்க கூட பழைய மாதிரி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா உண்மையிலங்க அமீர் கானோட நடிப்பு சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவரோட படம்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட படத்தில் நிறைய படம் நல்லாயிருக்கும். தாரே ஜமீன் பர், தங்கல், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார், இந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு ரீமேக் படமாக இருந்தாலுமே இந்த படத்தை நம்ம அமீர் கான் எடுத்து நடித்த விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ஸ்பெஷலாக நம்ம அமீர் கானுக்கு ஸ்டூடெண்டாக நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தின விதம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அமீர் கானும் பார்த்தீங்கன்னா ஜெனிலியா கிட்ட சண்டை போட்டாலும் என்ன ஒரு உதவினாலும் கேட்கணும்னா நம்ம ஜெனிலியா கிட்ட தான் போவாங்க. ஜெனிலியா பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய படங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தர் உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு படம். நீங்களும் இந்த படத்தை பாருங்க, படம் சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.